இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 11, 2025 11/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பூராடம் நட்சத்திரம் காலை 5:57 வரை, அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி. சித்த யோகம். ரிஷபம் மற்றும் மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ஆஷாட பகுளம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகாரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று பிற்பகல் 12:09 12:09 PM சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால பிற்பகல் 12:09 வரை ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் தேய்பிறை சந்திரனா இருக்கிறதுனால அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னா உடல் ரீதியான அலைச்சல் இருக்கும், அல்லது மனசு சம்பந்தமா தேவையில்லாத எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மதியம் 12:10 வரை சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. அதன் பிறகு 10ஆம் இடத்துக்கு போறாரு. 9ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பா இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நற்செய்திகள் வரும். அரசாங்க வகையில உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் தந்தை வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலை 10 மணிலேருந்தே உங்களுக்கு கவலைகள் ஸ்டார்ட் ஆயிடும். வேண்டாத விஷயத்துக்கு நீங்க கவலைப்படுவீங்க. உடன் பிறந்தவர்களை பற்றியோ அல்லது உங்களுடைய குழந்தைகளை பற்றியோ கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்று தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படும். மதியத்துக்கு மேல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டுமல்லாமல் அலைச்சலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சம்பந்தமாக முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்காக நேர விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அனாவசியமான கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால கவனமா பேசுங்க. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற சூழ்நிலை ஏற்படும். நிதானத்துடன் பேசுவது நல்லது. உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற மனவிரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி மதியம் 12:09 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதுவும் குரு பார்வையில சந்திரன் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் வருமானத்தையும் ஏற்படுத்தினாலும் வீண் விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் சக பணியாளர்கள் விஷயத்துல ஒற்றுமைத்தன்மையும் அந்யோன்யமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உதவிகள் ஏற்படுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 8 மற்றும் 9ஆம் இடங்கள்ல சந்திரன். அதனால உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை விஷயமா அலைச்சல் இருக்கும். அது ஒன்னா வேலை விஷயமா இருக்கும், அல்லாட்டி வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல தேவையில்லாத சஞ்சலங்களை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு நீங்க எதுவா இருந்தாலும் பேசி சமாதானம் ஆகிக்கிறது நல்லது. குறிப்பா உங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்டையும் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவங்க கிட்டையும் மனஸ்தாபம் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது.
அவர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துல சற்று கடுமையான வார்த்தைகளை பேசி அவர்கள் மனதை காயப்படுத்தும் சூழ்நிலை இருக்கு. நிதானத்துடன் பேசுங்கள். வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மதியத்துக்கு மேல உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். தந்தையால் ஆதாயம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட, கூட வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட, உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ், இப்படி யாருக்கிட்டையாவது எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து தான் பணம் வர வேண்டியது இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். மதியத்துக்கு மேல உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த குழந்தைகளுடைய தேவைகளுக்காக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி, பிற்பகல் 12:09 வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துவார். புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாரு. மதியம் 12:09 மேல சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால பகல் வேலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க. இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று கவனமா இருக்கணும். ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது ₹1 கொடுக்க வேண்டிய இடத்துல 10 ரூபாயா கொடுத்துருவீங்க. அதனால பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்தாலும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வழக்குகளில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீங்க லோன் ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி பகல் வேளையில பிஃபோர் 12 o'clock நற்செய்திகளை தரும். மதியம் 12 மேலன்னா இல்லாத டாக்குமெண்ட்ஸை கேட்டு உங்களுக்கு அலக்கழிச்சலை ஏற்படுத்துவாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் தேவையற்ற விஷயங்களுக்காக சில அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் வீண் சஞ்சலங்களும் அலைச்சல்களும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. சக பணியாளர்கள் விஷயத்துல இன்று உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களின் தேவைகளுக்காக உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். அதனால தேவை இருந்தா மட்டும் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க, இல்லாட்டி விலகி செல்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில பிஃபோர் 12 o'clock உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படும். சக பணியாளர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நபர்களை இன்று பகல் வேளையில சந்திப்பீங்க. மதியத்துக்கு மேல உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால சாயந்தரம் 7 மேல வீண் அலைச்சல் ஏற்படும். அது மருத்துவ ரீதியான அலைச்சலா இருக்கும். ஆனா குடும்பத்துல சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கடக ராசி, ராசிநாதன் 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்று உங்களுக்கு அமோக நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசியில் இருக்கிற புதனின் பார்வையில சந்திரன் மதியத்துக்கு மேல வருதுனால இன்று வீண் பொல்லாப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருகிட்ட பேசினாலும், குறிப்பா இளைய சகோதரர்களோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோரிடமோ பேசும்பொழுது வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. என்ன பேசினாலும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். அதனால கவனமா இருங்க. இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் எதிரித்துவம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க வெளியில பேசினாலும் சரி, உள்ள வீட்டுக்குள்ள பேசினாலும் சரி, உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. மதியத்துக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மத்தியானத்துக்கு மேல மத்தியஸ்தம் பேசினீங்கன்னா உங்களுடைய டைவர்ஸ் கேஸ் உங்களுக்கு சாதகமாக வரும். பகல் வேளையில பிஃபோர் 12 o'clock பேசினீங்கன்னா உங்களுக்கு விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு தந்தையுடைய சப்போர்ட்னால உங்களுக்கு பிரச்சனை தீர்றது. அதனால தந்தையுடன் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குழந்தைகளிடம் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இனம் புரியாத குழப்பம் இருக்கு. மத்தியானம் 12:09 வரைக்கும்.
அதன் பிறகு குழப்பம் சாதகமாக மாறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். அதனால நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மன சஞ்சலங்கள் விலகிறதுனால குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் திடீர்னு வீட்டுக்குள்ளார தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறதுனால உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. குரு பார்வையிலிருந்து இன்னைக்கு மத்தியானம் 12:09 விலகிறது மட்டும் இல்லாம 2ஆம் வீட்டு அதிபதியான புதனின் பார்வையில வருவதனால உங்களுக்கு வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அதே சமயம் உங்க வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மதியத்துக்கு மேல மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று என்ன விரயங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளை பத்தி கவலைப்படுவீங்க, உடன்பிறப்புகளை பத்தி கவலைப்படுவீங்க, வாழ்க்கை துணையை பத்தி கவலைப்படுவீங்க, அவருடைய செயல்பாடுகளை பத்தி விமர்சனம் பண்ணி பேசுவீங்க. இது அவர்கிட்டயே பேசுறதுனால மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்கோபம் அதிகரிக்கும். வீடு மாற்றம் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் இழுபறி நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால அவசரப்பட்டு வீடு மாற்றம் ஏற்படுத்தணுமோ இல்லை வீடு மாத்திட்டு வேற வீட்டுக்கு குடி போகணும்னோ நினைக்காதீங்க. வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு இருந்ததுன்னா இன்னைக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நிதானத்துடன் செயல்படுங்கள், முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குறிப்பா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். அது மத்தியானம் 12:09 பேசி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் கூடவே ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கலாக இருக்கும். அதனால அவங்க கிட்ட பேசும்பொழுது அவங்களுடைய முகபாவத்தை நோட் செய்து செயல்படுவது நல்லது. அவங்கள என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு வேற வழி இல்லை. அவங்கள மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சத்ருவா செயல்படக்கூடிய வகையில் இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேர் அடிபடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. எல்லாம் பேசிட்டு கடைசியில் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கா இல்லையாங்கிறத அதை மட்டும் அப்படியே சைலண்டாக விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால உங்களுக்கு இன்னைக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆனாலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. தேய்பிறை சந்திரன் இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக அல்லது தாயாருடைய தேவைகளுக்காக அல்லது வீடு மனை சார்ந்த தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். மதியம் 12 மேல சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது புதனின் பார்வையில வராரு. இது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் மனசு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்திப்பீங்க. நீங்களா ஏற்படுத்திக்கிட்டா உண்டு, அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. படிக்கின்ற குழந்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றம் விலகும். அது மட்டும் இல்லாம கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில இன்னைக்கு சில பேருடைய செயல்பாடுகள் உங்களுடைய கௌரவத்தை கிண்டல் கேலி பேசி காயப்படுத்துற மாதிரி இருக்கும். கவனமா இருந்துக்கோங்க. மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இன்று பகல் வேளையில வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். குரு சூரியன் சேர்க்கை உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கும். மதியம் 12:09 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குழந்தைகளுடன் ஒரு அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான முன்னேற்றம் ஏற்படும். பகல் வேளையில நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு. மதியத்துக்கு மேல உங்களுடைய வேலை சம்பந்தமாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகள் பாராட்டுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய வகையில செயல்பாடுகள் இருக்கும். அலைச்சல் ஏற்படும். கூட ஒர்க் பண்றவங்க சில பேர் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத
நேர வரையும் பொருள் வரையும் ஏற்படும். உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வேலை சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்திலும் அலைச்சல் இருக்கிறதுனால பொறுமையா செயல்படுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அதிகமான வேலை பளுவை கொடுப்பதன் மூலமாக தடுமாற்றம் ஏற்படும். மதியம் 12:09 புதனின் பார்வையில் வருகின்ற சந்திரன் வேதை பொருத்தத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி, 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகளை தருகின்ற யோகமான நாள். குறிப்பா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தொட்டதுக்கெல்லாம் செலவாயின்னு இருக்கு. அந்த செலவை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு கவலைப்படாதீங்க. வருமானத்துல குறைவு இருக்காது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில வண்டி வாகன வகையில மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். மதியத்துக்கு மேல புதிய வாகனமோ புதிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக முக்கியத்துவம் பெறக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களுடைய மேனேஜ்மெண்ட், உங்களுடைய கம்பெனி ஓனர்ஸ், உங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார். பதவி முக்கியத்துவம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் உஷ்ணம் தெரிக்கிறதுனால உங்களை பார்த்தா பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. மதியத்துக்கு மேலே உங்களுடைய தாயாரிடமே முன்கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணாமல் இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஒரு புது ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வால்வ் ஆவீங்க. அது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் விருத்தி ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மரியாதை உயர்வின் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் தரக்கூடிய நபர்கள் விலகிச் செல்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி, 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் மதியம் 12:09 வரைக்கும் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய ஆபீஸ் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் பேசி தீர்த்து கொள்வதற்கு முயற்சிகள் எடுப்பீர்கள். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய தவறான குற்றச்சாட்டுகள் அல்லது உங்க பேரில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே மேலிடத்துக்கு போகாது. அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா வேலை சம்பந்தமாக நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு பதட்டத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படாது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் யாரையும் நம்பி பொறுப்புகளை கொடுத்துடாதீங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கடன் அடைபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7-8 வருஷமா உங்களுக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. நைட்டு படுத்தா தூக்கம் இல்லை. உங்க வீட்டில் தூங்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டில் படுத்து மன நிம்மதியோட சந்தோஷத்தோட அயற்சியோட தூங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். டீப் ஸ்லீப் ஏற்பட்டதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எந்த கனவும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிம்மதி ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீருவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நல்ல நாள். தனுசு ராசி, இன்று தெளிவான சிந்தனை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு வியாபாரத்தில் வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகம் ஏற்படும்.
அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்த அந்த குழப்பங்களுக்கு நிவர்த்தியை ஏற்படுத்துவீர்கள். எதிரிகள் சார்ந்த விஷயம், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமீஸ், உங்களுடைய தொழில்முறை எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மதியத்துக்கு மேல குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்துல இன்னைக்கு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில, அதாவது பிஃபோர் 12 PM உங்களுக்கு நற்செய்திகள் இருக்கு. உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து தடைகள் விலகும். அதே சமயம் மதியம் 12:09 சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி புதனின் பார்வையில வரும்பொழுது உங்க கூட இருக்கிறவங்களால அல்லது உங்களுடைய சக பணியாளர்களால வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்க சிக்கலை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யும் இடத்துல மதியத்துக்கு மேல அதிகமான வார்த்தைகளை அடுத்தவங்களுக்கு தேவையில்லாம அட்வைஸ் கொடுக்கறத நிறுத்துங்க. மத்தியானத்துக்கு மேல கணவன் மனைவி உறவுல சற்று பொறுமையுடன் பேசுவது நல்லது. இன்னைக்கு எந்த பேச்சு பேசுறதா இருந்தாலும் அடுத்தவங்களை கிண்டல் கேலி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மதியம் 12 மணிக்கு மேல உங்க நண்பர்கள்கிட்ட இருந்து கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும். அந்த சமயத்துல பணம் கிடைக்கும். ஆனா தேவையில்லாத பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க கடன் வாங்கி சில தவறான செலவுகளையோ வேண்டாத செலவுகளையோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதற்கான கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். ஆனா நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவீங்க. மதியம் 12 மணிக்கு மேல உங்களுடைய குடும்பத்தாரின் பேச்சை நீங்க உதாசீனப்படுத்தாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதுவும் குறிப்பா உங்களுடைய தாய் தந்தையர் சொல் பேச்சு கேட்டு செயல்படுவது நல்லது. ஆனா தந்தை மூலமாக சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தந்தையுடைய ஒத்துழைப்பு நல்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மகர ராசி, மதியம் 12:09 வரை விரயஸ்தானத்துல குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்காரு. நண்பர்களுக்கான செலவுகள் அல்லது நண்பர்கள் கிட்ட வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான செலவுகள் இருக்கும். வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா மத்தியானத்துக்கு மேல நீங்க சொல்றதை உங்க வீட்டுக்காரமா கேட்பாங்க, உங்க வாழ்க்கை துணை கேட்பாங்க. அதனால உங்களுக்கு தடுமாற்றம் இருக்காது. மதியத்துக்கு மேல மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழியில அல்லது குழந்தைகள் வழியில நற்செய்திகள் வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளின் பிடிவாத குணத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய குழந்தைங்க உங்க பேச்சை கேட்காம பிடிவாத குணத்தோட செயல்படுறாங்க. அவங்களுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது, வீண் செலவுகள் ஏற்படுத்திட்டு இருந்தது. ஆனா வரக்கூடிய நாள், அதாவது இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேல உங்கள் குழந்தைகளால் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் வரை உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது வேண்டாத விஷயத்த, ஒன்றும் இல்லாத உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. மதியம் 12 மணிக்கு மேல உங்க வாழ்க்கை துணையிட்டேருந்து ஃபோன் வரும், இல்லாட்டி நீங்க ஃபோன் பண்ணி பேசுவீங்க. சாயந்தரம் எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க, குறிப்பா எங்கேயாவது சினிமாக்கோ இல்லை ஏதாவது ஒரு பீச் இல்லை ஏதாவது ஒரு பொது இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வருவீங்க. நைட்டு டின்னர் வெளியில முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குருவின் பார்வை பலம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதனால மத்தியானம் 12 மணி வரைக்கும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். மத்தியானத்துக்குள்ளார உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ப்ரொஃபஷனல், அதாவது டாக்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இல்லாட்டி நீங்க ஒரு அட்வொகேட்டா இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் முறையில முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். மதியத்துக்கு மேல புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி, லாப மற்றும் விரயஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றது இன்று உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுத்தும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மதியத்துக்கு மேல வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்காக தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவார்கள். ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சங்கடத்தை கொடுத்துட்டு போவாங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேல வாய்ப்புகள் வருது. கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தாயார் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான செலவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல மருத்துவ செலவுகள் இல்லாம இருந்தாலும் வியாபார விஷயமாக வாங்கின கடனையோ அல்லது மருத்துவத்துக்காக வாங்கின கடனையோ அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்துல, உங்க வியாபார விஷயத்துல, உடன்பிறப்புகள் விஷயத்துல இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக போராட்டமாக இருந்த கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனஸ்தாபம் விலகும். ஆனா மதியத்துக்கு மேல சந்தோஷ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு ஒரு விதமான மூட் ஸ்விங்ல இருப்பீங்க. அந்த மூட் ஸ்விங்ல இருந்து வெளியில வரத்துக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மதியத்துக்கு மேல இன்னைக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் செலவுகள், ஆரோக்கிய செலவுகள்லாம் இருக்காது. நீங்க உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காம இருப்பாங்க. இன்னைக்கு உங்க பேச்சை கேட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். எங்கேயாவது அவுட்டிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து செட்டில் பண்றதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றது உங்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நஷ்டம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மதியத்துக்கு மேல தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். புதிய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு முதலீடு பண்ணிடாதீங்க. இன்னைக்கு வேண்டாத செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் முறையில, வியாபார முறையில உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலமாக புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் சந்தோஷத்தை கொடுக்கும். இளம் தலைமுறையினருக்கு வம்ச விருத்தி ஏற்படும். அதே சமயம் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கும் புதிய வேலையில் அமர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கும். மதியம் 12 மணிக்கு மேல உங்களுடைய மூத்த சகோதரனோ சகோதரியோ தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு நற்செய்தியை தருவார்கள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள் விலகும். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு அவர்களுடைய எதிர்காலத்தை செவ்வனே செயல்படுத்துவதற்கு செப்பனிடுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.